லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சி ஆதரவாளர் கிருத்திகா தரன் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கும் தங்களுக்கும். காஷ்மீரில் உள்ள பஹல்காம் பகுதியில பயங்கரவாதியின் தாக்குதல் நடந்திருக்கு கடந்த 22ஆம் தேதி. அதுல இந்தியர்கள் 26 பேரு கிட்ட நம்ம இழந்திருக்கோம். இதற்கான பதிலடியை காங்கிரஸ் கட்சி ஒரு எதிர்ப்பை அவங்க தெரிவிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸோட வரலாறு தெரியாம பேசிட்டு இருக்காங்க. சோ பாகிஸ்தான் பிரிவினையின் பொழுது காங்கிரஸ் எடுத்த நடவடிக்கைகள், அவர்கள் பட்ட துன்பங்கள், அப்புறம் பங்களாதேஷ எவ்வளவு துணிவா பிரிச்சாங்க அப்படின்னு நம்மளுக்கு வரலாற்று சான்றுகள் நிறைய இருக்கு. காங்கிரஸோட வரலாற்று சான்றுகள் எக்கச்சக்கமா இருக்கு. இந்த சமயத்துல இப்போ போர் தேவையா அப்படிங்கிறது தேவையில்லை அப்படிங்கிறது அடுத்த விஷயம். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்மளாம் இப்ப கம்யூனிட்டி லிவிங்ல ஸ்டார்ட் பண்றோம். நம்மள்ட்ட நிறைய அபார்ட்மெண்ட் இருக்கு. நான் இருக்கிற சில அபார்ட்மெண்ட்லாம் 700 வீடு கூட இருக்கும். ரவுடிங்க உள்ள வர்றாங்க. வாட்ச்மேன்ட்ட நான் போய் சொல்றேன், ஐயோ வாட்ச்மேன் இந்த மாதிரி ரவுடிங்க உள்ள வராங்க அப்படின்னா, இல்ல இங்க வாட்ச்மேன் இன்னைக்கு இல்ல, லீவு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ரவுடிங்க உள்ள தாக்குறாங்க, எங்க வீடெல்லாம் இடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப யாரும் பதில் பேச எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க கூட ஆள் கிடையாது. நான் மாசம் எங்கள்கிட்ட மெயின்டெனன்ஸ் வாங்கி அந்த வாட்ச்மேனுக்கு நம்ம சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா நம்மள பாதுகாக்க அப்ப வாட்ச்மேன் வரல. அப்புறமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் இந்த மாதிரி ஏன் எங்களை பாதுகாக்கல, இந்த மாதிரி வாட்ச்மேன் டியூட்டியை நீங்க பாக்கல அப்படின்னு கேட்டா, நீ இந்த கம்யூனிட்டிக்கு எதிரானவ, இந்த சிவிக் சொசைட்டிக்கு எதிரானவ, எங்களை காப்பாத்துங்க, நீ எப்படி காப்பாத்துங்கன்னு சொல்லலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் அவங்க குடியிருக்காங்கல்ல, அங்க ஒரு 4 அப்பாவிங்க இருப்பாங்க, அவங்க வீட்டை போய் உடைச்சிட்டு வரணும். அந்த ரவுடிங்க எல்லாம் நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது எல்லாம் கேள்வி கிடையாது. அங்க ஒரு அப்பாவிங்க 4 வீட்டை உடைச்சிட்டு வரணும். நம்மள யாரு அங்கேருந்து குடி வந்தாங்களோ அவங்க குடியிருக்காங்கல்ல, அந்த ஏரியால போய் உடைச்சிட்டு வரணும். என்னங்க இது ஒரு இதுவா இல்லையே. நம்ம கம்யூனிட்டியை நம்ம வாட்ச்மேன் வச்சு நம்ம ஜாக்கிரதையா பார்த்துட்டு இனிமே கொள்ளக்காரன் இவெல்லாம் உள்ள வராம பாத்துக்கணும் இல்லைங்க. அதுக்கு பதிலா அவங்க குடியிருக்கிற இடத்துல ஒரு 4 அப்பாவி அடிக்கணுங்கிறீங்களே, இது சரியா வருமா அப்படின்னா, நீ சாதாரண ஆள் கிடையாது, நீ இந்த கம்யூனிட்டிக்கு எதிரா பேசுற, இந்த இதுக்கு எதிரா பேசுற அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். 2011 மோடி சொல்றாரு, இந்த நாடு பாதுகாப்பு இல்லை, காங்கிரஸால பாதுகாக்க முடியாதுன்னு. அதையே இப்ப காங்கிரஸ் கேட்கணும், உங்களால பாதுகாக்க முடிஞ்சுதா? புல்வாமாவில் பாதுகாக்க முடிஞ்சுதா? பகல்காமில் பாதுகாக்க முடிஞ்சுதா? முடியலங்கும்போது உள்துறை அமைச்சரும் பிரதமரும் ரிசைன் பண்ணணும். இப்போ உண்மையா சொல்லணும், எங்களால் நிஜமாவே பாதுகாக்க முடியல, நாங்கள் எங்களுடைய பாதுகாப்பு குறைவினால் கவனக்குறைவினால் தவறு செய்து விட்டோம். ஆனா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சொன்னேன் இல்லையா, அந்த வாட்ச்மேன் இன்னொரு வீட்டை அடிக்கணும். ஒரு சாமியார், உத்தரகாண்ட் சாமியாரே பேடி கொடுத்திருக்காரு, தண்ணியை நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. தண்ணியை நிப்பாட்டுறதுனால இன்னும் நம்மள்ட்ட பிடிச்சு வைக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பிடிச்சு வச்சா உத்தரகாண்ட் மாநிலமே இருக்காது. சோ இந்த மாதிரி நடவடிக்கைகள் எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறப்ப நம்ம உலகம் நம்மை பார்த்து சிரிக்கும். போர்னு சொல்றதை பார்த்து சிரிக்கும். நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கிறோம் உலகம் இப்ப ஒத்து கவனிச்சிட்டு இருக்கு. அப்ப என்ன சொல்லணும், நாங்கள் போருக்கு தயார், அதே சமயத்தில் எங்களுக்கு வீரம் இருக்கு, எங்களால் திருப்பி அடி கொடுக்க முடியும், நாங்கள் உலகில் இத்தனையாவது இடத்தில் இருக்கும், அதே சமயம் மனித உயிர்களை நாங்கள் பழிவாங்க விரும்பாததால் எங்களோட பாதுகாப்பை நாங்க பலப்படுத்துறோம் அப்படின்னா அங்க அது ஒரு வீரமா மாறும். அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையான வீரம் அப்படிங்கிறது மனிதர்களை கொல்லாமல் நம்மை பாதுகாப்பதில் தான் இருக்கு. கொன்று பழிவாங்குவதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்னும் 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 நம்ம அவன் நம்ம கொல்ல கடைசியில எதுக்கு ஆரம்பிச்சோன்னே தெரியும். கடைசியில ஏதோ ஒரு முட்டாள்தனத்துல முடியும். இது இன்றைக்கு நேத்து இல்லை, இதுதான் வரலாறு நம்மள்ட்ட சொல்லி கொடுக்கும். நீ போறோ ஒரு பழிவாங்கல் நடவடிக்கையோ எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயத்தை தான் நோக்கி செல்லும். நிஜமான வீரம் என்பது நம் மக்களை நாம் காப்பது. இப்ப கை வச்சு பாரு, ஒரு ஆள் ஒரு காக்கா உள்ள நுழைய முடியாது அப்படிங்கிற நம்மளோட ராணுவம் ரொம்ப பலமா இருக்கு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, சூப்பரா செய்வாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாமையா இருக்கும், அது நம்பவே முடியாது. அவங்க அவ்வளவு பலமானவங்க, ஒவ்வொரு தகவலும் அவங்களுக்கு தெரியும்.
அப்படிங்கும்போது எங்கேயோ ஏதோ சிக்கலான ஒரு விஷயத்துல லீக் ஆயிருக்கு. அது ஒரு சின்ன தவறு நடந்திருக்கு. அதை நாம் போயிட்டு அடுத்து என்ன சரி செய்யலாம்னு தான் பார்க்கணுமே தவிர்த்து, இங்க இவங்கள குறை சொல்வதோ, அவங்களை குறை சொல்வதோ இங்க வேலைக்கு ஆகாது. இனிமேலுக்கு வேலைக்கு ஆகும். இந்த மாதிரி காந்தியோட அமைதியை பத்தி நாங்க பேசிட்டே இருக்கறனால தான் காங்கிரஸ்க்கு வீரம் இல்லைன்னு வருது. வீரம்ங்கிறது அடி இல்லைங்க. துப்பாக்கி முன்னாடி அமைதி பேசுறவங்க தான் வீரம். துப்பாக்கி முன்னாடி நின்னுகிட்டு நீங்க 2 பேரும் ஒத்துமையா போங்கன்னு சொல்றதுதான் வீரம். துப்பாக்கி முன்னாடி நின்னுட்டு உண்ணாவிரதம் இருந்து நீங்க 2 பேரும் ஒன்னா ஆகணுங்கிறதுதான் வீரம். வெறுப்பை முறியடிக்கிறதுக்காக நான் எந்த துப்பாக்கி முன்னாடி வேணாலும் நிப்பேன், அன்பா இருக்கணுங்கிறதுதான் வீரம். நீ அடிச்சா நான் அடிப்பேங்கிற வீரம் கிடையாது. அதெல்லாம் பழைய சினிமா டைலாக். இதெல்லாம் நாங்க 1947லயே முறியடிச்சிட்டோம். எது நிஜமான வீரம்னு. அதுக்குன்னு வீரத்தையும் விட்டு கொடுக்கல. பங்களாதேஷ் வேணுங்கிறப்ப பங்களாதேஷ் மக்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கவும் கூட நின்னு. சும்மா போர் போர் போர்ன்னு சொல்றதுனால நம்மளுக்கே இருக்கு. உள்நாட்டு போறோம், வெளிநாட்டு போறோம், நம்ம நிறைய இழந்திருக்கோங்க. தமிழ் மக்களை இழந்திருக்கோம் உள்நாட்டு போறனால. அப்ப நம்ம சமாதானம் பேச முடிந்திருந்தால், அதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம இன்னைக்கு வேற மாதிரி இருந்திருப்போம். ஆனா அந்த வாய்ப்பை எந்த பக்கமும் நம்மளுக்கு கொடுக்கல. அதே மாதிரியான வெறுப்பை இங்கேயும் விதைச்சிடக்கூடாது நம்ம. அதனால என்னைக்குமே அப்ரஷன்னால ஜெயிக்கவே முடியாது. ஈக்குவாலிட்டினாலதான் ஜெயிக்க முடியும். இப்போ அமைச்சரவை கூட்டியிருக்காங்க. கூட்டும் போது அந்த முப்படையினருக்கு சுயமாகவே முடிவெடுக்கிற அந்த ஒரு அதிகாரத்தை பிரதமர் மோடி அவர்கள் கொடுக்கிறாங்க. மேலும் தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. எந்த டைம்ல வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த சமயத்துல இன்னைக்கு பொருளாதாரம் இருக்கிற நிலைமையில அவங்கள்ட்ட 130 நம்மள்ட்ட 150 நினைக்கிறேன் அணு குண்டுகள் நம்ம கையில வச்சிருக்கோம். அப்படிங்கும் பொழுது எந்தவித முட்டாள்தனமும் செய்யாமல் மிக மிக ராஜரீக ரீதியாக முப்படை தளபதிகளுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும், போர்னால உயிர்கள் இழந்தால் அதை திரும்பி பெறவே முடியாது. போர்கள்ல நம்மளோட ராணுவ வீரர்களும் அப்பாவி மக்களும் தான் இறப்பாங்க. உண்மையை சொன்னேன்னா அவங்க கையில இருக்கிறது போய் இவங்க போர் மூலமா அந்த நாட்டை நம்ம சிதைச்சோம், இல்ல அந்த அரசாங்கத்தை சிதைச்சோம் அப்படின்னா அவங்க கையில இருக்க ஆயுதங்கள் யார் கைக்கு போகும்னே தெரியாது. அந்த ஆயுதங்களை வச்சு நம்ம நாட்டை என்ன வேணாலும் செய்யலாம். நம்ம அப்படி கிடையாது. நம்ம ஒரு அமைப்பா இருக்கோம். நம்மளுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் அந்த நாட்டுக்கு இன்னும் வரல. பல காலமா அங்க ஜனநாயகம் கேலிக்குரியதா மாறிட்டு இருக்கு. நம்ம நாட்டுல இன்னைக்குமே நம்ம என்ன வேணாலும் நம்ம பிரதமரை எதிர்த்து பேசலாம். நம்ம உள்துறை அமைச்சரை நம்ம ஏன் பாதுகாக்கலையே நம்ம கேள்வி கேட்கலாம். இருந்தாலும் நாம் கேள்வி கேட்கும் அளவில் ஜனநாயகம் இருக்கு. நான் இன்னைக்கு ஒரு வாட்ச்மேன் எக்ஸாம்பிள் சொல்றேன். வாட்ச்மேன் ஏன் எங்களை பாதுகாக்கல அப்படின்னு நான் கேட்கக்கூடிய இடத்தில் நான் ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கேன். அதுக்காக கைது செய்யறாங்க, கைது செய்யல அப்படிங்கிறது இல்லை. ஆனா அந்த கேட்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் கேட்கக்கூடிய நிலைமையில இருக்கும். ஆனா அங்க அப்படி கிடையாது. அந்த நாடு அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக அமைப்பில் 1947ல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் வந்திருக்கு. அந்த சமயத்துல நம்ம சமயோசிதமா எப்படி இருக்கும், போர் அப்படிங்கிறது வேற எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா அமெரிக்கா 1500 ஆண்டு பகைன்னு சொல்லி கை கழுவிட்டாங்க. அப்ப அவங்க நாட்டுல சொல்லிட்டாங்க, எனக்கு அவங்களும் ஃப்ரெண்டு, நீங்களும் ஃப்ரெண்டு. அவங்க எப்போதுமே அவங்களுக்கு தான் ஃப்ரெண்டு, நம்ம கிடையாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ஃப்ரெண்டு போய் கை கொடுக்குறோம் அப்படின்னு. அது கிடையவே கிடையாது. அவங்கதான் ஃப்ரெண்டு. சீனா எப்போதுமே நம்மளோட விஷயம் வந்தது அப்படின்னா பாகிஸ்தான் கூட தான் கை கொடுக்கும். அதை தவிர நம்ம இந்தியர்கள் நிறைய இஸ்லாமிய நாடுகள்ல இருக்காங்க. நம்மளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பகை அப்படிங்கும் போது நம்மளோட இந்தியர்களோட பல நாட்டில் பிழைத்து கொண்டிருக்கும் இந்தியர்களோட வாழ்வாதாரம் மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகும். 26 பேர் ரொம்ப முக்கியம். அவர்களோட உயிர் முக்கியம். நம்மளோட பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். இதற்கு முப்படை தளபதிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டியது மிக முக்கியம். அதே சமயம் இங்க லோக்கல்ல சும்மா இந்த எக்ஸ்ல இஷ்டத்துக்கு போர் போர் அப்படின்லாம் அப்படியே கொதிச்சு எழுறாங்க. நான் போறேன், என்ன விடுங்க அப்படின்னு. அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. போர்னா எவ்வளவு பயங்கரமா இருக்கும். ஒண்ணும் இல்ல, அந்த தீவிரவாதி தாக்கினதுலயே 26 பேர் போயிடுச்சு. போர்னா அப்படி இல்ல, ஒரு ஊரே போயிடும். அவங்க ஊர் மட்டும் போகும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம பதிலடி கொடுக்கறதுன்னா அவங்க ஊர் மட்டும் போகும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பதிலடி கொடுக்கக்கூடிய வீரர்களும் இறப்பாங்க. அப்ப ஒரு உயிர் கூட போகாம நம்மளோட அடுத்த ஒரு இந்தியர்கள் உயிர் கூட போகாம அளவுக்கு எந்த அளவுக்கு பாதுகாக்க முடியும் இந்த நாட்டை? இன்னைக்கு கூகுள் வந்துருச்சு, சேட்டலைட் வந்துருச்சு. நம்ம வளர்ச்சியில அபரிமிதமா இருக்கும். ட்ரான் இருக்கு.
இத்தனையும் வச்சு நம்மளோட எல்லையை பாதுகாக்க முடியும். இன்னைக்கு எல்லாத்தையும் நீங்க செல்போன் மூலமா வாட்ச் பண்ண முடியும். சோ அப்படி இருக்கும் பொழுது எல்லைகளை பலப்படுத்துவதுதான் இங்க அவசியமே தவிர, போர் பதிலடி கொடுக்க போறோம், அதை பண்றோம், நான் நான் என் நாட்டை காப்பாத்துவேன் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற பொருளாதார அமைப்புக்கு சரி வராது. நான் இப்பயே போறேன், பதிலடி கொடுக்க போறேன் அப்படிங்கிறது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சரி வராது. எவ்வளோ பிரச்சனை வந்த பிறகும் கூட காந்தி ஒரு உண்ணாவிரதத்தினால் நம்மளோட பிரச்சனைகளை தீர்க்க முடிந்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை தான் தவிர இந்து முஸ்லிம்க்கு என்னைக்குமே பிரிவினை இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் சித்தரிக்கிறாங்க ஆக்சுவலி. ஆனா அதை பத்தி பேசாம நம்ம இந்துக்களை இஸ்லாமியர்கள் தாக்குறாங்க அப்படின்ற மாதிரிதான பேச்சு வருது. இது முழுக்க முழுக்க தேர்தல் அரசியல், தேர்தலுக்காக செய்யப்படும் அரசியல், மிக கீழ்த்தரமான அரசியல் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நம்ம சின்ன வயசுல இருந்து இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற ஒரு நட்புணர்வோட தான் இருக்கும். காஷ்மீர்ல நான் போயிருக்கேன். காஷ்மீர்ல இருக்கிற அத்தனை இஸ்லாமியர்களும் அவ்வளோ நல்லவங்க. அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையில தீவிரவாதிகள் அங்க இருக்கிற ஏழ்மையை கேப்சர் பண்ணி அங்க இருக்கிற தீவிரவாதிகளாக மாற்றக்கூடிய சிலருக்காக நம்ம கிடையாது. நம்ம ஊர்லயே நக்சல் பாடிகள் உண்டு. நம்ம ஊர்லயே இது வீரப்பன் மாதிரியான விஷயங்கள் உண்டு. இப்ப வீரப்பன் பிரச்சனை அப்படிங்கறனால அந்த ஊர்ல இருக்கிறதெல்லாம் மனித உரிமை மீறப்பட்டது. அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த போர்கள்ல நடக்கும். எல்லா இடத்திலும் எல்லா ஊர்லயும் நல்லவங்க இருக்கிற மாதிரி கெடுதலும் இருக்கும். ஆனா அங்க இருக்கிற லோக்கல் ராணுவமும் போலீஸும் அவங்க கிட்ட இருந்து பாதுகாக்கணுங்கிறது தான் இது. மக்களை நோக்கி நான் அழிப்பேன், அங்க இருக்கிறவங்க சாதாரண மக்கள் தான். நம்ம குண்டு போட்டா அவங்க கை பூ பறிக்கும்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா? அது ரொம்ப முட்டாள்தனம். அவங்க உடனே சரணடைஞ்சிருவாங்க. சரணடைஞ்சு என்ன பண்ணுவீங்க? அந்த நாட்டை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஐநா சும்மா விட்டு போதா நம்மள? இல்ல சைனா நம்மள சும்மா விட்டு போதா? அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, பொருளாதார விஷயமா இப்ப குஜராத்ல கடல் பக்கம், அப்புறம் இந்த சைடு ஆக்சுவலி அந்த மேற்கு பக்கம் இருக்க கடல் பகுதிகள் கடுமையா பாதிக்கப்படும். நமக்கு வரக்கூடிய எண்ணெய், பொருள் வளம், நிறைய ஷிப், கண்டெய்னர் ஷிப்பு, இது எதுவுமே வராது. அங்க இருக்கிற போக்குவரத்து பாதிக்கும். நம்மளுக்கு எல்லாமே விலை ஏறும். கடுமையாக ஏற்கனவே நம்மளுக்கு வேலையில்லா திண்டாட்டம், இந்த 10 ஆண்டு ஆட்சியினால வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்து ஆடுது. அப்புறம் வெறுப்பு அரசியல் வேற தலைவிரித்து ஆடுது. இன்னும் போர்கள்னு இன்னும் இல்லாம நசிஞ்சு போயிடும். நம்ம வீரம்லாம் வெளியில பேசலாம். பிராக்டிக்கலா என்ன? உக்ரைன் ரஷ்யாவும் இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்கு. இதுல என்ன, யாருக்கு என்ன லாபம்? உக்ரைன் ஜெயிச்சுதா? ரஷ்யா ஜெயிச்சுதா? யாராவது ஜெயிக்க முடிஞ்சுதா? முடியவே முடியாது. உக்ரைன் அத்தனோண்டு கண்ட்ரி தான். இன்னி வரைக்கும் ரஷ்யா எடுத்து போராடிட்டு இருக்காங்களா இல்லையா? அப்படி இருக்கும்போது 130 அளவுல நீங்க அணுகுண்டு வச்சிருக்கிற ஒரு கண்ட்ரி மேல கை வைக்கணும் போது நம்ம எவ்வளவு யோசிக்கணும். அதுக்காக அவங்க நம்ம மேல கை வைக்கலாமா அப்படின்னா, அதுக்கு நம்ம என்னைக்குமே அலோவ் பண்ணக்கூடாது. நம்மளோட வாட்ச்மேன், நம்மளோட பாதுகாக்கிறவங்க சரியில்லாத பொழுது, நான் யார் சரியில்லை சொல்ல, அங்க ஏதோ ஒரு ஓட்டை விழுந்திருக்கு, அதை அடைக்கல, அது இல்லாத பொழுது நாம் இன்னொருவரை பார்த்து நம்ம பேசவே முடியாது. அங்க அந்த எல்லையில தீவிரவாத அமைப்புகள் இருக்கு. அது பாகிஸ்தான் உதவி செய்யலையா அப்படிங்கிறது வேற விஷயம். அது உலக அளவில் தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்பு. அவங்களும் அதை தடை செஞ்சுதான் இருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு அவங்கள ஒரு நாட்டை நம்ம குற்றம் சொல்லி நம்ம படையெடுத்தா நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்காது. அவங்க சரியா தப்பா அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் போகல. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், காஷ்மீர் விஷயத்துல நம்மளுக்கு அவங்களுக்கு பிரச்சனை தான். அவங்களுக்கு காஷ்மீர்ல நீங்க என்ன தாக்குதல் நடந்தாலும் அவங்களுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி தான். கார்கில் நடக்கலையா? கார்கில்ல நம்ம வீரர்களை இழக்கலையா? தேவையே இல்லாம மூக்க வச்சாங்க. இது அவங்க காலமா செஞ்சிட்டு இருக்கிறது. ஆனா இந்த சமயத்துல நம்ம சமயோசிதமா செயல்படணுமா, இல்ல உணர்வு பூர்வமா செயல்படணுமா, வெறுப்பு அரசியல் பக்கமா சாயணுமாங்கிறது மக்கள் தீர்மானமா முடிவெடுக்கும். மக்களை மந்தைகளாக்கும் மனப்பான்மை அரசியல்வாதிகளுக்கு உண்டு. அது எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் பலியாயிடும். அது உங்க லோக்கல் அரசியல்வாதியா கூட இருக்கலாம். ஆனா யோசிக்கணும், கொஞ்சம் யோசிக்கணும். போர்னா என்ன? உலகப் போரோட வரலாறு முதல்ல போய் பார்க்கணும். உலகப் போர்ல எவ்வளவு அழிவு வந்தது? யாருக்கு அழிவு வந்தது? அரசியல்வாதிகளுக்கு அழிவு வந்தது இல்ல, நாட்டு மக்களுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் தான் அழிவு. நம்மள மாரி சாதாரண மக்கள் தான் கொத்து கொத்தா செத்து போனாங்க. ஒரு ஒரு
பாம்போட விளைவு தெரியுமா நம்ம இந்தியர்களுக்கு? ஒரு பாம் போட்டா என்ன நடக்கும் தெரியுமா? சுட்டுட்டு போறது வந்து மும்பைல வந்து நவம்பர் 26 நடந்தது. இது நடந்தது. அது வந்து சுட்டுட்டு போனது. நம்மளுக்கு ஒரு பாம் போட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியுமா? ஹிரோஷிமா நாகசாகிய பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கோம். தெரியுமா? இதுக்காக அவங்க போட்டுருவாங்க. நம்ம உடனே நம்மள்ட்ட இல்லையா? நம்ம போடுவோமா? அப்படிங்கிறது இல்ல. யாரு இறந்தாலும் மனுஷ உயிர்கள் இருக்குது. அது வந்து நீங்க வந்து மதத்தின் உயிர் பேரால் இந்த மதம் நீங்க வந்து அக்பர்னு பேர் வச்சவங்க எல்லாம் தான் இப்படி இருக்கணும். நீங்க வந்து ராமன்னு பேர் வச்சவங்க இப்படி இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. ராமனுக்கும் ரத்தம் தான், அக்பருக்கும் ரத்தம் தான். இத்தனை மதங்களும் கொடுமையில கொடுமை, அன்பை மட்டும்தான் போயிச்சிருக்கு. ஆனா அத்தனை மதங்களின் பெயரால் தான் அத்தனை போர்களும் தொடுக்கப்பட்டிருக்கு. சிலுவை போர் நடந்துச்சு. என்ன முடிவு வந்தது? ஒண்ணுமே இல்ல. மக்கள் கொத்து கொத்தா செத்து போனதுதான். கோவிட தடுக்கிறோங்கிறதுல போரை தடுக்க முடியுதா? மக்களிடையே அன்பை விதைக்க முடியுதா? உங்களுடைய அரசியல் வெறுப்பை விதைப்பதா, அன்பை விதைப்பதா? பாதுகாப்பு இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு பெண்ணை வந்து தொட்டுட்டு ரேப் பண்ணா அதுக்கு நான் தண்டனை கொடுக்கூடாதுன்னு சொல்ல, அதுக்கு கடும் தண்டனை விதிக்கணும். 26 பேர் கொன்றவங்களை கடும் தண்டனை கொடுக்கணும். ஆனால் அப்பாவி மக்களை கொல்லும் போர் கூட அந்த தீவிரவாதிகளை எப்படி களை எடுப்பது, அந்த தீவிரவாதிகளிடமிருந்து நாட்டை எப்படி பாதுகாப்பது, அப்படிதான் நம்மளோட நடவடிக்கை இருக்கணுமே தவிர்த்து அப்படியே போய் நான் பாகிஸ்தானை புடிச்சிடுவேன் அப்படிங்கறதெல்லாம் என்ன வாதம்னு எனக்கு புரியல. அப்படியெல்லாம் இந்த காலத்துல பிடிக்கவும் முடியாது. சீனா செஞ்சாங்க பாருங்க, அருணாச்சல் பிரதேஷ் எப்படி நைஸா புடுங்கிட்டாங்க பாருங்க. ஒண்ணுமே பண்ண முடியல நம்மளால. எத்தனை 1000 மைல் போயிருக்கு தெரியுமா நம்மளுக்கு? நம்ம போர் பாகிஸ்தானை பிடிக்க போறோம்னு இங்க முட்டாள்தனமா நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா இங்க சீனா சத்தமே இல்லாம சாய்ச்சிருச்சு அருணாச்சல் பிரதேஷ்ல. நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியும். அன்னைக்கே அந்த இடத்துல அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்திருந்தா அவங்க அங்க கண்டிப்பா நீங்க வந்து நான் வந்து பாரஜோட யாத்திரை போனப்ப எவரி ஒரு 100 அடியில வந்து ஒரு டாங்கி இருந்தது. எல்லா வீட்டு மொட்டை மாடியிலயும் ராணுவ வீரர் இருந்தாங்க. பாவம் குளிர், செம குளிர். அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நாட்டை பாதுகாத்துட்டு இருக்காங்க. அவங்களோட உயிர் என்ன வெள்ளமா? நம்மளோட உயிர் தான் பத்திரமா? யார் போர் என்கிறார்களோ அவர்கள் நாட்டு எல்லைக்கு போய் நம்ம நாட்டை பாதுகாக்கணும். பாகிஸ்தானிகள் இந்தியர்களை திருமணம் செய்து கொண்டவர்கள் அவங்களுடைய குழந்தைகளெல்லாம் விட்டுட்டு அவங்க பாகிஸ்தானுக்கே திரும்பி போகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ட்ரம்ப் சைனா அடிச்சு இந்தியா கமிச்சர் பாருங்க, அதை விட கோழையான செயல் தான் இது. ஏன்னா ஒரு கணவன் வந்து இங்க வந்து திருமணம் செஞ்சோனையே அவங்க இந்த குடியுரிமையை நம்ம வழங்கியிருக்கணும். இன்னுமே ஏன் குடியுரிமை வழங்கல அவங்களுக்கு? அது மாதிரி குழந்தைகள் இதுக்கு வராங்க, ஆபரேஷன் வராங்க, அவங்கள வெளில அனுப்புறது, இதெல்லாம் வந்து மனிதாபிமானமற்ற செயல். நீங்க வந்து தீவிரவாதிகளை வந்து தடுக்க போறீங்களா, இல்ல இந்த மாதிரி அப்பாவிகளை பிடிக்க போறீங்களாங்கிறதான் நம்மளோட வீரம் அடங்கிருக்கு. ஒரு அப்பாவிக்கும் தீவிரவாதிக்கும் அடையாளம் தெரியாத அளவுக்கு தான் நம்மளோட புத்திசாலித்தனம் இருக்கா, நம்மளோட ரா இன்டெலிஜென்ஸ் தான் இருக்கா அப்படிங்கறத என்னோட கேள்வியா. நேரத்துக்கும் உங்க கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.